ஃபயர் அண்ட் ஐஸ் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஃபேமஸான அமெரிக்கன் போயட். இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இவருடைய ரியலிஸ்டிக் டெபிக்ஷன், இவருடைய போயம்ஸில் வந்துட்டு ரூரல் லைஃப்பை ரொம்ப ரியலிஸ்டிக்காக டெபிக் பண்ணியிருப்பார். அந்த டெபிக்ஷனை தாண்டியும் அந்த குட்டி குட்டி போயம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபிலாசபிக்கெலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். பார்த்தா என்ன இதிலலாம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேச்சர் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பார். அதை தாண்டியும் உள்ளே இருக்க இந்த ஃபிலாசபிக்கல் மெசேஜ் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஃப்ராஸ்டோடைய போயம்ஸில் 4 புலிட்சர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. ஒரு சில ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, தி ரோட் நாட் டேக்கன், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அண்ட் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். இதெல்லாம் அவருடைய ஃபேமஸான போயம்ஸ். இப்போ ஃபயர் அண்ட் ஐஸ் அப்படிங்கிற இந்த போயம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 9 லைன் போயம் தான், சின்ன போயம் தான். பட் இந்த சின்ன போயம்குள்ளேயே ரொம்ப அற்புதமான மெசேஜ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஃபிலாசபிக்கல் மெசேஜ் இதுக்குள்ளே வச்சிருக்காரு. இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்தோன்னா லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம் சே த வேர்ல்ட் வில் எண்ட் இன் ஃபயர். சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகம் அழியும் போது எப்படி அழியும், அது நெருப்பால் தான் அழியும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. தென் செகண்ட் லைனில் சம் சே இன் ஐஸ். சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த பூமி வந்து குளிரில் இந்த பனி அந்த மாதிரி ஆகி தான் உறைஞ்சி போய் தான் நம்ம அழிவோம் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. இந்த 2 மூலமாக வந்து அவர் ஒன்றும் இந்த உலகத்துடைய முடிவை கணிக்கலை. அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஃபயர் எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, டிசையர், பேஷன், க்ரீடு, ஒரு இதுக்கு மேலே நமக்கு இருக்கிற அதீத ஆசை, பேராசை, இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது ஃபயர். தென் இப்போ கோல்டு எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, ஹேட்ரட், ஒருத்தர் மேலே நம்ம காட்டுற வெறுப்பு. தென் எமோஷ்னல் நம்னஸ். இந்த எமோஷனல் நம்னஸ் அப்படின்னா, தன்னுடைய செல்ஃபையே இழந்து செல்ஃபை மறந்து ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, எதுக்கு இருக்கோ ஒரு டிசோசியேட்டடாக இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி அவங்க செல்ஃபை இழந்து போய் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அதான் அந்த ஸ்டேட் தான் எமோஷனல் நம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற இதெல்லாம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கோல்டுக்குள்ளே வரும். அடுத்தவங்க மேலே காட்டுற வெறுப்புணர்வு கோல்டு சைட்லையும். தென் ஃபயர் அப்படின்னா டிசையர், பேஷன், க்ரீடு, பேராசை, இதெல்லாம் அந்த ஃபயர் சைடு வரும். ஸோ இந்த பூமி அழியும் அப்படின்னா பேராசையாலையும் பேஷன், அதீத ஆசைனால தான் அழியும்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐஸ், அதாவது ஹேட்டட், வெறுப்புணர்வுனால தான் இந்த பூமி அழியும்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இந்த ஃபயர் ஐஸ்னு எடுத்துக்கக்கூடாது. இப்படி தான் ஃப்ராஸ்ட் சிம்பிளைஸ் பண்ணுறாரு. இப்போது தேர்ட் லைனில், ஃப்ரம் வாட் ஐ ஹாவ் டேஸ்டட் ஆஃப் டிசையர் ஐ ஹோல்ட் வித் தோஸ் ஹூ ஃபேவர் ஃபயர். இப்போ ஃப்ராஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, ஐ டேஸ்டட்னு சொல்கிறாரு இல்லையா, ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபயரை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேபி அது ரிலேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர் பார்த்துருப்பாரு. ஸோ வேர்ல்டு எதனால் அழியும் அப்படின்னா, ரொம்ப டிசையராகவும் பேஷனேட்டாகவும் தென் க்ரீடியாகவும் இருக்கிற பர்சன்ஸ்னால தான், இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸால் தான் உலகம் அழியும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ராஸ்ட் வந்து பர்சனலாக அவருடைய கருத்தை சொல்கிறாரு. இந்த இதில் பர்சனல் ஆகிட்டு இந்த பூமி அழியும் அப்படின்னா எதனால் அழியும், இந்த மாதிரி பீப்புளால் தான் அழியும், இதனால தான் அழிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் ஒரு ட்விஸ்ட்டுமே வைக்கிற அடுத்த லைனில், பட் இஃப் ஐ ஹேட் டு பெரிஷ் ட்வைஸ். இப்போ பூமி வந்து ஒருக்கா அழிஞ்சால் காணது இன்னொரு தடவை அழியணும், அதாவது இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது, ஒரு தடவை 2 டைம்ஸ் அழியிற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் ஐ நோ எனஃப் ஆஃப் ஹேட் டு சே தட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் ஐஸ் இஸ் ஆல்சோ கிரேட் அண்ட் வுட் சஃபிஸ். அப்போது இன்னொரு தடவை 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு தடவையும் 2 தடவை அழியும் அப்படின்னா, நான் சூஸ் பண்ணது நெருப்பு தான் இருக்கட்டும். தென் பனி, ஐஸ் இது பண்ணுறது அப்படின்னா ஹேட்ரட் இல்லையா. ஸோ வெறுப்புணர்வும் சாதாரண உணர்வு கிடையாது. அதனாலையும் இன்னொரு தடவை என்ன பண்ணிக்கலாம், உலகம் 2 தடவை அழியும் அப்படின்னா ஐஸாலையும் வெறுப்புணர்வுனாலையும் அழியிறது தப்பு இல்லை. ஏன்னா அதுவுமே ரொம்ப டிஸ்ட்ரக்டிவான ஒன்று தான். ஸோ ஃபயர் வந்து டப்புன்னு இது பண்ணிடும். ஆனால் இது என்ன பண்ண, அப்படியே உருக்கி ஆள் அப்படியே ஃப்ரோசன் ஆக்கி அப்படியே காலி பண்ணிடும். ஸோ இதுவும் டேஞ்சரஸான ஒன்று தான். ஸோ இதனாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அண்ட் வுட் சஃபிஸ் அப்படின்னா இதுவுமே ஒரு போதுமான ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த போயம் எண்ட் பண்ணுறாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஜஸ்ட் 9 லைன்ஸில் அவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இது வந்து வேகமாக எரிஞ்சு முடிஞ்சிடும், இன்னொன்று பொறுமையாக ஃப்ரீஸ் ஆகி காலி பண்ணும். பட் ரெண்டுமே டெட்லியான ஒன்று தான், ரெண்டுமே சாதாரண கிடையாது. அவர் இதை டேரெக்டாக சொல்கிறது பூமியோட எண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பனியையோ இல்லை நெருப்பையோ குறிக்கல. அவர் சொல்கிறது ஒரு சைடு பார்த்தோன்னா பேஷன், டிசையர், கிரேட், இன்னொரு சைடு பார்த்தோம்னா வெறுப்புணர்வு, அடுத்தவங்க மேலே நம்ம காட்டுற அந்த ஹேட்ரட். ஸோ இந்த 2 நாள் தான் உலகம் அழியும். ரெண்டுமே வந்துட்டு எப்படின்னா நெருப்பும் ஐஸும் மாதிரி, ஒன்று வேகமாக அழிக்கும், ஒன்று பொறுமையாக அழிக்கும். பட் ரெண்டுமே டெட்லியான ஒன்று தான். ஸோ இது ரெண்டும் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது 2 நாள் தான் உலகம் அழியும் அப்படிங்கிறது தான் அவ்வளோ அழகாக அந்த 9 லைன்ஸ் சொல்லியிருக்காரு ஃப்ராஸ்ட். தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் நேச்சர், பேலன்ஸ் அண்ட் டுவாலிட்டி, டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் எமோஷன்ஸ்.